ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்போ உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்குதோ அப்போதுதான் இந்த வராகி அம்மாவின் இந்த பதிவை உன் கண்களில் கேட்க முடியும்னு உனக்கு பிராப்தம் இருந்தது. அப்படி இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இப்போதே உன் மனசுல இருக்க எல்லா குறைகளையும் கவலைகளையும் தீர்த்து உனக்கான உதவியை நான் செய்ய போறேன். எல்லா நிலையிலும் என்னையே நம்பி இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ மனசு மகிழும்படியாக உன் வாழ்க்கையில இந்த நிலைமையை மாத்தி அமைச்சு இனிப்பான பல நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. கண்டிப்பா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. இனி எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு தீங்கு நேராம எல்லாத்தையும் சரியா சிறப்பா நான் நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையில இனிமே பல அதிசயங்கள் நிகழப்போகுது. உன் சோதனை காலமெல்லாம் முடிந்து நீ வெற்றிகரமாக வாழ்வாங்கு வாழ போற. இந்த வராகி அம்மா நீ எங்க போனாலும் உனக்கு துணையாகவே இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் ஆசையை நிறைவேற்றி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். நீ எத்தனையோ பேரை எதிர்பார்த்து காத்திருந்த காலம் எல்லாம் மாறி இப்போ எல்லாரும் முன் வருகைக்காக காத்திருக்க கூடிய அளவுக்கு உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். மனம் தளராம நீ தைரியமா இருந்தீனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் சங்கல்பம் இல்லாம இந்த உலகத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது என் செல்லமே. இப்போது உனக்கு தூணாகவும் துரும்பாகவும் நானே இருந்து உனக்கான வெற்றி பாதையை உருவாக்க போறேன். உன் வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா எதையும் அதிகமாக ஆராய்ச்சி செய்யாதே. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் மனசை மட்டும் நீ மகிழ்ச்சியா வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில இப்போது போராட்டம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கு, எவ்வளவு பிரச்சனையையும் வழியையும் நீ அனுபவிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணின் இமை போல உன்னை காத்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் விரைவில் நடத்தி கொடுக்க போறேன். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான உதவியையும் நானே செய்து தருவேன் என் செல்லவே. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த நான் இருக்கும்போது உன்னுடைய எல்லா ஆசைகளும் ஒவ்வொன்றாக நடக்கும். இனி வரும் நாட்கள்ல உனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாக போகுது. நீ காத்திருந்த கஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியான காலங்களை வரவழைக்க போறேன். இனிமே உன்னிடம் வந்து சேர வேண்டியதெல்லாம் தங்குதடையின்றி வந்து சேரும். எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து உன் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. நீ ராஜாத்தி ராணியாகவும் ராஜாவாகவும் ராஜ வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. நீ எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கீழே விழுந்துட்டோம் மூழ்கிட்டோம் நினைக்கும் போதே மூழ்கிற நீ முத்தெடுத்துட்டு மேலே வரும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லவே. ஒரு மரத்துல இருந்து அந்த மரத்தை வெட்டுவதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனா ஒரே ஒரு தீக்குச்சியை வச்சு லட்சக்கணக்கான மரங்களை ஒரே நேரத்தில் எரித்து விடலாம் அல்லவா? இப்போ யோசிச்சு பாரு. உருவாக்குவது என்பது மிகவும் கஷ்டம், ஆனால் அழிப்பது மிகவும் சுலபம். முதல்ல உன் எதிர்மறை எண்ணங்களை நீ அழிச்சிடு. அதை அழிக்க உனக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த எதிர்மறை எண்ணம் உனக்குள்ள இருந்தா ஒரு தீக்குச்சி போல அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடுன்றத புரிஞ்சுக்கிட்டு எதிர்மறையாக இனி எதுவுமே யோசிக்காம எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறையாக யோசிக்க பழகு. உன் மனசுல நீ எதை முழுசா நம்புறியோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். அதனால எப்போதும் நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்து. தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் களைந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். எப்போதும் விட்டு கொடுத்து வாழ பழகு. எந்த காரணம் கொண்டும் உனக்கு பிடிச்சவங்கள நீ விட்டுட்டு வாழ வேண்டாம் என்று சொல்லவே. அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று விஷயத்துல விட்டு கொடுக்கறதாலையும் அனுசரிச்சு போறதாலையும் எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போயிட மாட்ட. உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமானதாக நான் ஆக்கி தர்றேன். இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லவே.
ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சிரு. மன்னிக்கிறதுன்றது மறப்பது கிடையாது. மன்னிப்பதுனா மறுபடியும் அவங்க மேல உனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியோ பழி உணர்ச்சியோ இல்லாம அவங்க மேல எந்த மனக்கசப்பையும் சுமக்காமல் இருப்பதுதான். ஒருத்தர் உனக்கு பிடிக்காதது ஏதாவது செஞ்சாங்கன்னா அதையும் மறந்துடணும். அவங்க செஞ்ச தவறையும் அவங்களையும் கூட மறந்தாலும் தப்பில்லை என் செல்லமே. அதை விட்டுட்டு அப்போதைக்கு அதை மறந்துட்டு அப்புறமா அவங்க அன்னைக்கு அப்படி செஞ்சாங்களே, அப்படி பேசுனாங்களே நீ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அந்த மனக்கசப்பு உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். அதனாலதான் எப்போதும் எதையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. மனசை இலகுவா வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த பிரார்த்தனைகளை இந்த வராகியம்மா நிறைவேற்றுவேன்னு சொல்ல வந்தேன். என் அன்பு குழந்தையான நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு திருப்தியோடு வாழணும் என் செல்லமே. நீ அழுத நாட்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்து நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போறேன். தோல்வி கண்டு துவளாத அளவுக்கு வெற்றியை உன் கைகளில் சிறப்பாக நான் ஒப்படைக்க போறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது என் செல்லவே. என் திருவருளால் உன் வாழ்வில் நீ வெற்றியடையும்படி நான் செய்ய போறேன். எட்ட முடியாத தூரம்னு உன் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வச்சு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா நீ அதிகப்படுத்தினாலும் கண்டிப்பா ஒரு கட்டத்துல நீ மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில பெற்று ஜெயிச்சு நிக்க முடியும் என் செல்லமே. உன் லட்சியங்களை எல்லாம் நீ எட்டி பிடிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போகுது. உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ 10ஓட 11 நிக்கிறத விட நீ தனித்து இருந்தால்தான் உன் வாழ்வில் முன்னேற்றம் உனக்கு உறுதியாக இருக்கும். உன் வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கும் நீ வசதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கும் எல்லா வகையிலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கண்டிப்பா நீ நினைச்சதை விட சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து கவசம் போல உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய நேர்மையும் துணிவும் எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். நீ என் மேல வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் எப்போதுமே உனக்கு வெற்றிகளை மட்டும்தான் கொடுக்கும். நீ உன் வாழ்க்கையில ஆடம்பரத்தை நேசிக்காம எளிமையாக வாழ தயாராகு. ஆடம்பரத்தை நேசிக்க ஆரம்பிச்ச மனிதர்கள் எல்லாம் மனவேதனையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் எளிமையாக பொறுமையாக வாழணும் என் செல்லமே. உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்கும் ஆசைப்படாம எதுக்கும் பயப்படாம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் கூட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. இனிமே நீ கனவுலையும் நினைக்காத அளவுக்கு உன் வாழ்வில் நான் அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை உயர்த்தி வைத்து சிறப்பிக்க போகிறேன். நீயும் எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோட உண்மையா நேர்மையா ஒழுக்கமா சரியா வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா சந்தோஷம் தானாக உன் வாழ்வில் வந்துவிடும் என் செல்லமே. உன்னால ஒருத்தர் மனசுடைஞ்சு போகும்படியோ உன்னால ஒருத்தர் கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ நீ ஒருபோதும் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் மனசுடைஞ்சு போய் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டு வேதனையோடு வேண்டுதல் வச்சாங்கன்னா முதல்ல நான் அவங்க விருப்பத்தை தான் நிறைவேற்றுவேன். அதனாலதான் உன் மூலமா யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா அது மிகப்பெரிய பாவமாக சேர்ந்து விடும் என் செல்லமே. உனக்குள் இருக்கும் இந்த வராகியம்மா என்னையே சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையில ஆனந்தத்தை மலர வைக்க போகிறேன். நீ எப்போதும் உனக்காக வாழ பழகிக்கோ. மற்றவங்களுக்காக நீ வாழணுன்ற அவசியமே இல்லை. யார் என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்ந்து காட்ட தயாரானினா கண்டிப்பாக எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். நீ உனக்காக வாழத்தான் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் என் செல்லமே.
உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே நினைச்சு நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருந்தினா சரியான நேரத்தில் மிக சிறப்பாக அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். ஏன் ஆசீர்வாதத்தோடு உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கதான் போகுது. உன்னை காயப்படுத்திய உறவுகளிடமும் உன்னை கஷ்டப்படுத்திய உறவுகளிடமும் நீ ஒருபோதும் மறுபடியும் சேர்ந்து போய் நின்று அவமானப்படாதே என் செல்லமே. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் உன் மனசை நோகடித்தாலும் அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு விலகி நிற்க பழகு. நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய துன்பங்களை போக்கி பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. வாழ்க்கையில இன்பம் வந்தா அதை ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். துன்பம் வந்தா அதை சகிச்சுக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கணும். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எங்கேயும் நிற்க கூடாது என் செல்லமே. நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு உனக்கான இலக்கை அடைவதற்காக நீ போய்கிட்டே இருக்கும்போது கெட்டதும் தீயதும் தேவரான விஷயங்களும் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடும். அதாவது நதி நீர் போகும் பாதையில் இருக்கும் குப்பைகளை எல்லாம் அடிச்சு ஓரமா தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு சுத்தமான நீரா போய்கிட்டே இருக்கும். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில வெற்றி அடைவதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிற இந்த பயணத்துல கெட்டவங்களையும் கெட்ட விஷயங்களையும் தீய மனிதர்களையும் ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இரு. தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசை உனக்குள்ள நான் கொடுத்து எல்லாருக்கும் உதவிகள் செய்ய வைப்பேன். அதே போல உனக்கு தேவையான உதவிகளையும் நானே செய்து தருவேன். உன் புன்னகையால உன் மன கஷ்டங்களையெல்லாம் நீ மறைச்சாலும் நீ என்ன நினைக்கிற ஏது நினைக்கிறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன் விருப்பத்தையும் வேண்டுதலையும் உன் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. நீ எப்போதும் சுகமா மட்டுமே இருக்கணும்னு நினைக்காம துக்கம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கத்துக்கோ. வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவது போல இது எல்லாத்தையும் நிச்சயமா உன்னால சமாளிக்க முடியும் என்று